வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஒரு 4:00 இருக்கும். அப்போது இன்றைக்கி எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு எங்கேயும் போகலான்னு மட்டும் கிடையாது, எனக்கு கொஞ்சம் வீடியோஸும் எடுக்கணும். அப்போ நம்ம எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஈவினிங் பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு உட்காரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பார்க்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போது நாங்கள் என்ன நினச்சோன்னா, நாங்கள் போய் உட்கார ஒரு ஈவினிங் பார்க் இருக்குது. அப்போ அங்கே போயிட்டு ஒரு வ்ளாக் பண்ணலாம், அந்த ஏரியாவை காமிக்கலான்ட்டு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேரளாவில் சுதுவே கேரளாவில் பார்த்தீங்கன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னுலாம் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி கனேஷாவில் ரொம்ப ரொம்ப பச்சை பசைன்னு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர்ஸ் இல்லைங்களா. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கும் பேக் வாட்டர்ஸும் ஒரே மாதிரி வரும். அதாவது பார்க்கு பக்கத்துலேயே பேக் வாட்டர்ஸ் தான். அப்போ அழகாக இருக்குமேன்றதையும் பின்ன ஒரு அழகான ஒரு வீடியோவும் கிடைக்குன்ற ஒரு ஆசையில் ஓடி வந்தேன். வாங்க, நாங்கள் ஈவினிங் வந்து உட்காருவோம். நிறைய பேர் இங்கே வர்றதுண்டு. இது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கிட்ட ஆக்சஸ் கிடையாது. மெயின் ரோட்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 minutes எல்லாம் நடக்கிற டிஸ்டன்ஸ் வரும். இங்கே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஈவினிங் ஏதாவது சேல்ஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல, பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த பேக் வாட்டர்ஸ் இடம். இங்கே நிறைய ஹட் மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய அதாவது ஊர் மக்கள் எல்லாம் வந்து உட்கார்றதுக்கும், இங்கே விசிட்டர்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உட்கார்றதுக்கு. ஓகே, அதே மாதிரி ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க எல்லாம் குழந்தைங்களெல்லாம் இங்கே வராங்க. அது நாங்கள் இப்போ நோட்டீஸ் பண்ணோம். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ இங்கே சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் வந்து ஈவினிங்கில் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ட்ராவல் இருக்குங்க. ஒரு 1/2 hour 20 minutesனு கூட வச்சுக்கலாம். ஒரு 20 minutes ட்ராவல் எங்களுக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இங்கே வரப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கவங்களும் இங்கே இருக்காங்க, பசங்கள்லாம் இங்கே இருந்தாங்க, எங்கள் வீட்டுக்கிட்டலாம் இருக்க பசங்கள்லாம் இங்கே இருக்காங்க. அதாவது இதெல்லாம் ஒரே ஊர் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம ஊர்னு சொல்லிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். நாங்கள் இங்கேருந்து அந்த அந்த பக்கத்தில் இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, இந்த பேக் வாட்டர்ஸுக்கு அந்த பக்கம் அவங்களுக்கு வர பாலம் எல்லாம் இருக்கும். அந்த பாலம் வழியெல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். நிறைய குழந்தைங்க எல்லாம் வந்திருந்தாங்க. என்னோட ஃபோன் ரிங் ஆகுது ஈவினிங்கில். அப்போது பசங்க எல்லாம் வருவாங்க. அதே மாதிரி கிட்ட நியர்பையாக இருக்கிற லேடிஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க ஃபேமிலியோடு வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா. அப்போ அவங்க எல்லாம் வந்துட்டு ஜாலியாக நிறைய டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது, இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டீ ஷாப் இருக்குது, அங்கே நாங்கள் டீ குடிச்சிருக்கோம். அங்கே வந்துட்டு அந்த செட்டப் எப்படின்னா, அழகாக அங்கே எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஒரு அழகான அங்கேருந்து அந்த டீ டேபிளில் உட்காந்து டீ குடிக்கிற டைமில் நல்ல வியூ இருக்குது. இதோட லேக்கோட வியூ இருக்குது இல்லையா, செம்மையாக இருக்கும். இதோட பேர் என்னன்றது எனக்கு தெரியல இந்த லேக்கோடுக்கு. அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கு இல்லையா, அந்த கரையில் இருக்கவங்க அங்கேருந்து அன்னைக்கு நான் பார்க்குறச்சே குழந்தைங்க எல்லாம் இதுக்குள்ளே இறங்கி நீச்சல் அடிச்சுட்டு இருந்தாங்க. அது கிட்ட, அந்த கரை கிட்ட, ரொம்ப பேக்கில் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு அழகான வியூ வந்துட்டு நான் காமிச்சிட்டேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அங்கே நிறைய ஃபேமிலிஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இல்லையா, அதனால ரொம்ப கிட்ட போகாமல் எங்கேயோ உட்காந்துட்டு உங்களுக்கு இந்த லேக் வியூ எல்லாம் காமிக்கலான்ட்டு. அவங்களோட ப்ரிஷியஸ் டைமை நான் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆகிடும் இல்லையா, அதனால தான் வரதும் இல்லை. நம்ம எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணோம் இல்லையா. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது மழைக்காலன்றனாலையும் கொஞ்சம் இப்போ கூட அதிகமாக பச்சை பசைன்ற இருக்கிற காரணத்தினாலையும் வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ வ்ளாகில் எந்த அளவுக்கு அது வெளிச்சமாக தெரியுதுன்னு எனக்கு தெரியலை, அதனால தான். அங்கே இன்னைக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றதை விட கொஞ்சம் கூட ஆள் இருக்காங்க. அங்கெல்லாம் காரெல்லாம் பார்க் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. அப்போ நான் இந்த வ்ளாகை இங்கே எண்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் என்னோட வ்ளாக் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு அந்த சப்ஸ்கிரைப் சப்போர்ட்டு வேணும். அதே மாதிரி ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.